வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்? செட்டிநாடு வந்திருக்கோம். இந்த செட்டிநாடில் பண்ணுற சைவ மீன் குழம்பு எப்படி பண்ணுறது சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நான் வெஜிடேரியன் குழம்பு மாதிரி யாரும் பண்ணாத அளவுக்கு புது விதமாக பண்ணுவோம் சார். இது அதில் கடலை கரைச்சி ஊற்றி தோசை மாதிரி ஊற்றி ஓகே ரோல் பண்ணி எண்ணெய் கட் பண்ணி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி போட்டால் அசல் நம்ம சொன்னோம்னா வஞ்சன மீன் கெட்டி குழம்பு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெசிபி வந்து நிறைய பேர் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்க மாட்டேங்க. அதுவும் பர்டிகுலராக உங்கள் வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அந்த டைமில் ஒரு சம்திங் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த செட்டிநாடு சமையல் சொல்லும் போது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சமையல் இது என்ன எல்லாரும் கேட்ட கேள்வி உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். சாப்பாடுனா நம்ம வீட்டில் ரசம். நான் இந்த ஊருக்கு வந்து ட்ரெடிஷ்னலாக பண்ணுற அந்த ரெசிபி, அதாவது ஃபஸ்ட்டு இந்த காரைக்குடியில் செட்டிநாடுலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெசிபிலாம் பண்ணுவாங்களா அப்படி கேட்கும்போது இந்த மாதிரி ரெசிபி தான் சார் நிறைய பண்ணுவாங்க. ஆனால் மற்ற ஊர்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெசிபி நிறைய தெரியாமல் இருக்கு. அதனால இன்றைக்கி நம்ம தேடி கண்டுபிடிச்சி இங்கே வந்திருக்கோம். என்ன இது? சைவ மீன். சைவ மீன், அசைவம் இல்லை, சைவம். நம்மளுக்கு ரெசிபி சொல்லி தரப்போகிறவங்க யாருக்கிட்ட? திரு முருகேசன். இந்த சைவ மீன் குழம்பு பயங்கர இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி. அவர் வீட்டுக்குள்ளே போகணுன்னு எனக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணார்னா இந்த சைவ மீன் குழம்பு லைட்டாக தட்டில் போட்டு அவங்க வீட்டில் பண்ணினாங்க. நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன், இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் பண்ணி பாருங்கள், எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை, அந்தளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு ரெசிபி தான் இந்த செட்டிநாடு சமையலில் இருக்க இந்த சைவ மீன் குழம்பு. அப்பா, அந்த காரம் புளிப்பு எல்லாமே தெரியும். வணக்கம் சார். சார் வணக்கம். ஓகே, இந்த சைவ மீன் குழம்பு எப்படி பண்ணுறோம், அது என்ன ஸ்பெஷல் இந்த ஊரில், அதுக்கு பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் நான். மேரேஜ் ஃபங்க்ஷன்னாவே மினிமம் ஒரு 60% ஆச்சு இந்த மீன் குழம்பு, சைவ மீன் கெட்டி குழம்பு வைப்பேன். அப்படியா? நல்லா இருக்கும் சார். கல்யாணம். ஆமாம், நான் வெஜிடேரியன் குழம்பு மாதிரி யாரும் பண்ணாத அளவுக்கு புது விதமாக பண்ணுவோம் சார். இது அதில் கடலை கரைச்சி ஊற்றி தோசை மாதிரி ஊற்றி ஓகே ரோல் பண்ணி எண்ணெய் கட் பண்ணி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி போட்டால் அசல் நம்ம சொன்னோம்னா வஞ்சன மீன் கெட்டி குழம்பு மாதிரி இருக்கும். நாங்கள் சொன்னாதான் சைவம்னு தெரியும் சார். அன்றைக்கி வீட்டுக்கு வரும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து நீங்கள் வீட்டில் பண்ணியிருந்தீங்க, சாப்பிட்டு பாருங்க சொல்லி சொன்னீங்க. நல்லா அந்த ரெசிபி நம்ம பண்ணலாம் சொல்லிட்டு தான் நல்லா நீங்கள் சொன்னதெல்லாம் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். நல்லா சார். ஓகே, சூப்பர். இது கல்யாண மண்டபத்தில் வந்து அதிகமாக பண்ணுற ரெசிபி சொல்லி சொன்னீங்க. ஆமாம், எல்லாரும் விரும்பி கேட்குற ரெசிபி. ஆமாம், எல்லாருமே இது என்னப்பா புது விதமாக இருக்கு, சைவ மீன் கெட்டி குழம்புங்கிறீங்களே, கல்யாணத்தினைக்கு போடுங்க, எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வெளியிலலாம் போய் பண்ணோம்னா இது என்ன அசைவமானு கேட்பாங்க. ஓ அப்படியா? ஆமாம். ஓகே, இல்லை பியூர் வெஜிடேரியன். ஓகே, இது ஐயா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டீங்களா? ஆமாம், இது எல்லாமே அப்பாட்ட இருந்து கற்றுக்கிட்டதேன். நீங்கள் இந்த கேட்ரிங் பண்ணுறீங்க. ஆமாம், இந்த கேட்ரிங் பண்ணுறது எந்த அளவுக்குலாம் பண்ணுறீங்க நீங்கள்? நல்லா சின்ன ஃபங்க்ஷன்லேருந்து சார் 5000 10,000 15,000 பேர்னு மினிமம் எங்களுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே டைம் வாங்கிடுவாங்க. டைம் வாங்கி டேட் வாங்கிட்டோம்னா நாங்கள் வேறு எங்கேயும் வாங்க மாட்டோம், பெரும் ஃபங்க்ஷன்னா வாங்க மாட்டோம். அதனால் 5000 பேர் 10,000 பேர் 15,000 பேருக்கெல்லாம் போய் பண்ணி கொடுக்குறோம் சார். இதுவே வந்து ஒரு 1000 பேருக்கு, ஒரு 2000 பேருக்கு, 500 பேருக்கு எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு 3-4 மேரேஜ் பண்ணுற அளவுக்கு ஆள் பேலன்ஸ் இருக்குது சார். சரி, நல்லா. அதாவது டீமாக வச்சுருக்கேன். நான் ஒரு இடம், அண்ணன் ஒரு இடம், அப்பா ஒரு இடம், அப்படி எல்லாரும் ஒரே ஃபங்க்ஷன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து பார்க்குற மாதிரி வச்சுருக்கோம். ஓகே ஓகே, ஸோ சூப்பர், அழகாக சொன்னீங்க. காரைக்குடி மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக வந்து கேட்டரிங்லாம் பண்ணிட்டு வராங்க. நான் கடந்த ஒரு 2 ரெசிபிலையும் கரெக்டாக மென்ஷன் பண்ணேன். அந்தளவுக்கு ஒரு தரமான ஒரு சாப்பாடு இவங்க பண்ணுறாங்க. ஏன் கிட்டனா நான் வந்து இவங்ககிட்ட ஒரு 4-5 வாட்டி வந்து ரெசிபி பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லை, அவங்க வீட்லேயும் அவங்க ஒரு கல்யாணத்துக்கு எனக்கு கூப்பிட்டாங்க. அந்த கல்யாணத்தில் போயிட்டு நான் உட்காந்து சாப்பிடும்போது ரியலி நான் இது வரைக்கும் பார்க்காத அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்ககிட்ட பார்த்தேன். நல்லா சார். இன்னைக்கு அந்த மேரேஜை கூப்பிட்டு போனீங்க பார்த்தீங்களா, அந்த சின்னதாக கோஸ் ஒன்று பண்ணீங்கன்னா? ஆமாம், கலைக்கோஸ் பெரட்டல். அது சின்ன கோஸ் இருக்கு, அந்த கோஸில் வந்து பண்ணுறாங்க. இன்னும் அருமையான ஒரு ரெசிபி. ரியலி இந்த மாதிரி ரெசிபிலாம் வந்து நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி நம்ம நிறைய பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த சைவ மீன் குழம்பு. செட்டிநாடு மாஸ்டர், வெள்ளச்சாமி மாஸ்டர் பண்ணுறாங்க. வெள்ளச்சமேனை தான். ஆமாம், கடைசியாக வெள்ளச்சமேனை நீங்கள் பண்ண அந்த மிளகு குழம்பு சும்மா சொல்லாது, வேற மாதிரி. தொடர்ந்து இன்னைக்கு நம்ம பார்க்கறது சைவ மீன் குழம்பு. மீன் குழம்பு இல்லை, சைவ மீன் குழம்பு. சரிங்களா? வெள்ளச்சமேனை வணக்கம். திருப்பி உங்களை சந்திக்கிறோம். வாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த எப்படி புளிப்பா இருக்குமா, காரமா இருக்குமா? எப்படி? புளிப்பும் இருக்கும், காரமாகவும் இருக்கும். ரெண்டு தொட்டு சாப்பிடல, ரெண்டும் டேஸ்ட்டாக வரும். ஓகே, அதுனா ஃபர்ஸ்ட் இந்த கடல மாவு கரைச்சி தோசை, கடல மாவு மிளகா அப்படிலாம் போட்டு கரைச்சிட்டு தோசைக்கல்ல ஊற்றி ரோலை சுற்றிட்டு ஆற வச்சுட்டு நம்ம கிராஸ் வெட்டத்தில் வெட்டணும். ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு குழம்புல போட்டு
இறக்கி டேஸ்ட் பார்க்கலாம். ஒரு புடி பிடிக்கலாம். பிடிக்கலாம், நல்லா பிடிக்கலாம். மீன் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி சைவ மீன் குழம்பு சைவ சாப்பிடலாம். மீன் சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தலாமா? தேங்காய் அரை மூடி, முந்திரி பருப்பு 50 கிராம், சோம்பு 25 கிராம், கசாசை 25 கிராம், பட்டை, கிராம்பு, அன்னாசி பூவு, இலை ஒரு 10 கிராம், 50 கிராம் சின்ன வெங்காயம், பூண்டு 20 பல்லு, 4 தக்காளி, பச்சை மிளகா ஒரு 4-5 உடச்சி போடலாம், கொத்தமல்லி ஒரு கைப்பிடி மேலே தூவி விடணும், கருவேப்பிலை தேவையானது, மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, சிறிது அளவு மஞ்சத்தூள், வெந்தயம் 1 ஸ்பூன் அளவு, புளி தேவையான புளி கரைச்சி ஊற்றிக்கணும், 1/2 கப்பு கடலை மாவு, நல்லெண்ணெய் சமையலுக்கு தேவையானது, கடலெண்ணெய் தேவையான அளவு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? மசாலா வதக்கிடுவோம். தேங்காய்ப்பு, கசாசா, சோம்பு எல்லாம் போட்டு வதக்கிடுவோம். இப்போ இந்த சைவ மீன் குழம்பு, சைவ மீன் குழம்பு புளி குழம்புனாவே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? கவிச்சி சைவ குழம்பா இருந்தாலும் நல்லெண்ணெய் தேவைப்படுறது நல்லது, உடம்புக்கு நல்லதுனால நல்லெண்ணெய் சேர்க்கறது நல்லது. புளி சேர்ற ஐட்டம் எல்லாத்துக்குமே குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்க்கறது நல்லது. ஓகே, சரிண்ணே. நல்லெண்ணெய் தேவையான யூஸ் பண்ணுங்க. நல்லெண்ணெய் மசாலா வறுக்கிறதுக்கு தேவையான யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன வேணும்? கசாசா போடணும். சரி, என்னங்க கசகசா, சோம்பு உங்களுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கேன் மசாலா டப்பா. ஆமாம். சோம்பு வந்து கம்பல்சரியா? ஆமாம், புளி குழம்பு எல்லாத்துக்குமே சோம்பு சார். சோம்பு புளி குழம்பு எந்த குழம்பும் புளி யூஸ் பண்ணுவீங்க? சாம்பார் கொண்டு தான் தவிர்த்து வரும். ஓகே, கசகசா, சோம்பு, முந்திரி பருப்பு. இதுக்கப்புறம் தேங்காய்ப்பு, தேங்காய்ப்பூ, கருவேப்பிலை போடுவோமா? கருவேப்பிலை போடக்கூடாது. சரி. இது எப்பவும் போல் வறுக்கணும்? எப்பவும் போல் வறுக்கணும். லாஸ்ட் டைம் வறுத்தோம் அதே மாதிரியா? ஆமாம், அதே மாதிரி வறுத்துட்டு ட்ரையாக நல்லா வறுத்துட்டு. ஓகே. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நிறைய ரெசிபியில் வந்து முந்திரி, கசகசா, அதுக்கப்புறம் தேங்காய், அதுக்கப்புறம் சோம்பு, சில ரெசிபி பட்டை லவங்கம் போடுறாங்க. ஓகே, கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான் இது. சரிங்களா? அந்த தேங்காய் வறுத்தது போதுமா? போதும். ஓகே, இந்த மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் அள்ளிட வேண்டியதான். சரி, ஓகே. அந்த தேங்காய் பொரியும்போது டப்பு டப்புன்னு சத்தம் வருது. கசகசாலாம் நல்லா பொரிஞ்சு வருது. அதே மாதிரி தேங்காய் பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக வறுத்துருங்க, ரொம்ப வறுக்க வேண்டாம். இவங்க பேசிக்காக வறுக்கிற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா, அந்த தேங்காய் வந்து அந்த ஈரத்தன்மை போகணும், ரைட்டா? ஆமாம், ஈரத்தன்மை போகணும், பால் சத்து. அந்த பால் சத்து சொல்கிறாரு. அந்த பால் சத்து போன பிறகு அதுக்கப்புறம் அரைக்க வேண்டியதான். மசாலா வறுத்ததை வந்து அரைக்க கொடுத்தாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? அடுத்து குழம்பு எண்ணெய், நல்லெண்ணெய் ஊற்றணும். இந்தாங்க, நான் ஊற்றவா? ஊற்றுங்க. ஓகே, காடியா நல்லெண்ணெய் போதுமா? போதும். ஓகே, அந்த குழம்பு கூட்டுறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். அடுத்து பட்டை, இலை, கிராம்பு போட வேண்டியதான். சரி, ஓகே. வீட்டில் சமைப்பீங்களா? வீட்டில் சமைக்க மாட்டேன், நான் தொடவே மாட்டேன். சின்னதாக அளவு பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டம் இல்லை? அதில் தொடவே மாட்டேன். வீட்டில் தண்ணி வேணாலும் ஊற்றி சாப்பிட்டு போவோம்னு குழம்பு தண்ணிலாம் வச்சு சாப்பிடுறது இல்லை. ஏன் கிட்ட இது ஒன்றும் தவறு எதுவும் இல்லை. ஆக்சுவலாக அவங்க வீட்டில் பண்ணுறதுக்கு அந்த ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அது கிடைக்காது. அந்த பெருமுடை பண்ணிட்டு சின்னதில் போய் கொஞ்சமாக போட கிண்டா பார்க்க அது யாருக்கும் சுட்டாது. கஷ்டம். எத்தனை பேருக்குலாம் பண்ணுவீங்க? 5000 பேர் வரைக்கும் நான் பண்ணிடுவேன். ஆனால் 10 பேருக்கு நான் பண்ண மாட்டேன். கஷ்டம். ஆனால் தெரியும், உங்களுக்கு தெரியும். பட்டை, இலை, அன்னாசி பூவு, சரி, கிராம்பு. ஆமாம், போட்டாச்சு. இதுக்கப்புறம் அடுத்து சோம்பா, வெங்காயம். சோம்பு நான் போடலாமா? போடலாம், போடுங்க. இந்தாங்க, போதுமா? போதும். ஓகே, அதுக்கப்புறம் அதே அளவு வெந்தயம் போடுங்க. அதே அளவு வெந்தயம். ஆமாம், புளி யூஸ் பண்ணுறதுனா வெந்தயம் போடுறோமா? ஆமாம், வெந்தயம் போடுங்க. வெங்காயம் போடுங்க. இல்லை, சின்ன வெங்காயம் மட்டும் தான் போடுறோம். ஆமாம், சின்ன வெங்காயம் மட்டும். அடுத்து பச்சை மிளகா போடுறோம். வெள்ளைப்பூடு போடுறோம். இந்த வெங்காயம், இந்த பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டிருக்கோம். நல்லா வதங்கணும், ரைட்டா? ஆமாம், நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு தான் தக்காளி போடுறோம். இந்த மாதிரி மீன் குழம்புலாம் பண்ணும்போது வீட்டில் பர்டிகுலராக வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எப்படின்னா இந்த காரைக்குடி செட்டினா சமையல் பார்க்கும்போது எல்லா சமையலுக்கும் வந்து சின்ன வெங்காயம் மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்களா, எப்படி? அப்படி இல்லை, அந்த புளி சேர்ற பொருளுக்கு பூராமே சின்ன வெங்காயம் போடுறது நல்லது. மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, அசைவ ஐட்டம் எல்லாத்துக்குமே போடலாம். சைவம் குழம்புகளுக்கு வந்து இந்த மாதிரி மீன் குழம்பு, கட்டி குழம்புகளுக்கு வர புளி சேர்க்கறது நல்லது. சரி, நீங்கள் சொல்லுங்கள். மேரேஜ் ஃபங்க்ஷன்னா கண்டிப்பாக இந்த குழம்பு இல்லாமல் இருக்காது, இந்த பொரியல் கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது செட்டிநாடு சமையலில். அது என்ன மாதிரி சமையலாக இருக்கும்? செட்டியோட சமையல் ஒரு ஃபங்க்ஷன்னா மிளகு கட்டி குழம்பு இல்லாமல் இருக்காது, இல்லை தக்காளி கட்டி குழம்பு இல்லாமல் இருக்காது. கட்டி குழம்புன்னு ஒன்று இருக்கும் செட்டிநாட்டில் பொருள், ஏதாவது ஒரு கட்டி குழம்பு கண்டிப்பாக. பொரியல்னா பீன்ஸு, பன்னீர் போட்ட பட்டாணி பொரியல் இருக்கும். கூட்டுனா சவச்சவ பால் கூட்டு. ஓகே. இந்த மண்டிலாம்? மண்டி, மிளகா, வேர்க்கடலை, அந்த மாதிரி மண்டியல் பண்ணிங்க.
சரி ஓகே. இப்போ இந்த வெங்காயம் வதங்கிச்சுல்ல? நான் வதங்கிருச்சு. தக்காளி தக்காளி போடலாம். தக்காளி எப்படி, நாட்டு தக்காளியா எப்படி? நாட்டு தக்காளி தான். நல்ல பழுத்த தக்காளி தான். ஆமாம். தக்காளி வந்து கொஞ்சம் அந்த பழுத்த தக்காளி இருந்தால் தான் அது வந்து என்னன்னா அந்த குழம்பு வந்து சேரும், அந்த புளிப்பு இது கிடைக்கும். சீக்கிரமாக வதங்க செய்யும், சீக்கிரம் வதங்கும், அப்புறம் புளிப்பும் கொடுக்கும். பழுத்த தக்காளி அந்த காய் தக்காளியாக இருந்துச்சுன்னா அந்த காயாக தான் காரம். ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? மிளகாப்பொடி மல்லிப்பொடி போடணும். ஓகே, இந்தாங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஆமாம். மஞ்சத்தூள், மல்லித்தூள் போடுறோம். மிளகாப்பொடி. அதாவது 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் போட்டிருக்கீங்க, மல்லித்தூள் போட்டிருக்கீங்க. ஆமாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டிருக்கீங்க. அந்த புளி தண்ணி. ஓகே, புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம். ஆமாம். இப்போ தண்ணி ஊற்றிருக்கோம், நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்கட்டும். தண்ணி போதுமா ஊற்றலாமா? கொஞ்சம் லைட்டாக ஊற்றணும். ஓகே. போதும் போதும் போதும். சரி ஓகே. தேவையான உப்பு. ஓகே, இந்தாங்க. உப்பு போதுமா? உப்பு போதும். ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இதுக்கப்புறம் தோசை ஊற்றுவோம். ஓகே, தோசை ஊற்றுவோம். தோசை ஊற்றி இந்த அரைக்க கொடுத்தாலும் பேஸ்ட்டு அது எப்போ யூஸ் அது பண்ணுவோம்? கடைசியாக இறக்க போயில தான் ஊற்றணும். சரி ஓகே. நல்லா கொதிச்ச பிறகு ஓகே, அரவை ஊற்றி மிஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து மீன் போடுவோம். ஓகே. சைடில் இந்த தோசை ரெடி பண்ணலாமா? தோசை ரெடி பண்ணிடுவோம். கடல மாவு, கடல மாவு போட்டாச்சு. அதுக்கப்புறம் அது மிளகாப்பொடி போடுங்க. எவ்வளோ போடுவா? ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க. 1/2 ஸ்பூனா? போதுமா? போதும். போதும். ஓகே. சால்ட்டு கொஞ்சம் போடுங்க. ஓகே, தேவையான சால்ட்டு. கொஞ்சம் உப்பு. போதும். கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் போடலாமா? ஆமாம், மஞ்சள் தூள் போடலாம். சரி ஓகே. போதும். ஊற்றுங்க. போதும். நல்லா கரைக்கணும். ஆமாம், கட்டி இல்லாமல் கரைக்கணும். அதாவது இது தோசை மாவு பக்குவத்தில் நீங்கள் கரைச்சிருக்கீங்க. ஆமாம், தோசை மாவு பக்கத்தில் கட்டி இல்லாமல் கரைக்கணும். நல்லா ரொம்ப லூஸான நல்லா இருக்காதுல்ல? நல்லா இருக்காது, ஊற்ற முடியாது. கெட்டியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கட்டி இருந்தால் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். ஒன்றும் தவறில்ல. கொஞ்சம் பெரிய வேலை தான், ஆனால் நீங்கள் வீட்டில் தோசைக்கல் வீட்டில் இருக்கும்ல, ஒன்றுனா சின்ன சின்னதாக பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். முதல்ல கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் ஈஸியாக வந்துடும். தோசை ஊற்ற போகிறாங்க. கடலை மாவு தோசை. சரி. சைவ மீனுக்கு மாவு கொஞ்சம் மெதுவாக பத்தாதுன்னா இட்லி மாவு சேர்த்து கரைச்சி ஊற்றலாம். நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதாவது இட்லி மாவு கூட போடலாம். இட்லி மாவும் போட்டுக்கலாம், தோசை மாவு இருந்தாலும் போட்டுக்கலாம். சரி ஓகே. கொஞ்சம் சப்போர்ட்டிங் சாஃப்டாக இருக்குது. ஓகே, நல்ல விஷயம். இதுக்கப்புறம் இந்த ஆயில் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு. ஆமாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? பீஸ் போடணும். ஓகே. எப்படி கொஞ்சம் சூடு ஆறின பிறகு போடணும்? ஆறின பிறகு போடணும். பீஸ் போடணும். ஏன் சூடோட போட்டால் என்ன ஆகுமா? சூட்டோட போட்டால் கை பிடிக்கிட்டு வெட்ட முடியாது. சரி ஓகே. அதுக்காக ஆறின ஒட்டி வெட்ட. சூடு ஆறின பிறகு இதை அப்படியே கட் பண்ணி எண்ணெயில் ஃப்ரை பண்ணணும். கட் பண்ணும்போது கரெக்டாக வந்து நீங்கள் ரோல் பண்ணிட்டு அந்த கார்னரில் கொஞ்சோண்டு தோசை மாவு, அதாவது நீங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்க மாவு, தோசை பச்சை மாவை தடவி விட்டு ஒட்டினோம்னா அது பேர்ந்துக்காது, ஒட்டிக்கும். நல்லா. அதாவது கரைச்சி வச்சிருக்க மாவை கார்னரில் ஒட்டுறோம், ஒட்டிட்டு திருப்பி ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு வராது. அதுக்கு பிறகு அண்ணன் கட் பண்ண மாதிரி கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிட்டு தான் ஃப்ரை பண்ணணும். இப்போ சைடில் குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு. பேஸ்ட் போடணும். நம்ம ரெடி பண்ண அந்த மசாலா ரெடி பண்ண மசாலா இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பக்கத்தில் இந்த பக்கத்தில் கரைச்சி ஊற்ற வேண்டியது. இப்போ தான் அந்த குழம்பு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். ஆமாம். தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றலாமா? ஓகே, போதுமா? இதுக்கப்புறம் குழம்பு எவ்வளோ கொதிக்கணும்? ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். ஓகே. அதாவது அளவுக்கு ஏற்ற மாதிரி. ஆமாம், கொஞ்சம் அதிகமான அளவு இருந்ததுன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி கொஞ்சமாக இருக்கிறனால கொஞ்சம் டைம் சீக்கிரம் ஆகிடும். சூப்பர். இப்போ இந்த குழம்புல அந்த அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலா போட்டு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. சைடில் நம்மக்கிட்ட இருக்க அந்த கடலை எண்ணெய் யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணலாம். ஓகே. இந்த கடலை எண்ணெய் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான நம்ம யூஸ் பண்ணுறோம். போதுமாண்ணே? போதும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி ப்ராப்பராக ரோல் பண்ணி எடுத்துக்கணும். அதாவது அந்த கடைசியாக அந்த மடிக்கணும்ல, அந்த கடலமா ஊற்றி தோசை மாதிரி பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அதில் மடிச்சுட்டு அந்த கடைசியாக கொஞ்சம் லைட்டாக அந்த ஈரப்பதம் இருந்தால் தான் இந்த மாதிரி மடித்து ரோல் பண்ணுவோம், ஒன்றோட ஒன்று ஒட்டும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். சரிங்களா?
இப்போ ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சோம்னா ஃப்ரை பண்ணிடலாம். எண்ணெய் சூடாக இருக்குது, போடலாமா? போட்டுருங்க. ஓகே, போட்டாச்சு. அப்படியே கலர் லைட்டாக கலர் மாறணுமா இப்படி? மாறணும், லைட்டாக மாறணும். சரி, ஓகே. அப்படி காமிங்க. அந்த கடலை மாவு ரோல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா எதுக்காக நான் அப்படி காமிக்கிறேன்னா, வீட்டில் பண்ணும்போது அவங்களும் அப்படியே டிட்டோ அப்படியே ஃபாலோ பண்ணணும், நல்லா பண்ணணும். அதனால தான் நம்ம இப்படி பண்ணுற சொல்கிறது. சூடாக இருக்குது, கையில் பிடிக்க முடியல, பிரியாமல் அப்படியே அழகாக இந்த மாதிரி இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் யாராவது கெஸ்ட் வரனா அந்த டைமில் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணும்போது, என்ன இது நான்வெஜ்ஜா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்ன இது? சைவ மீன். சைவ மீன், அசைவம் இல்லை, சைவ மீன். சைவம். ஆமாம். இது போட்ட பிறகு எவ்வளோ இப்படி வேகணும்? சும்மா 2 நிமிஷம் இருந்தால் போதும். மல்லித்தலையை போடுங்க, போட்டு அப்படியே இறக்கிற வேண்டியது, சாப்பிட வேண்டியது. அடுப்பு ஸ்லோ பண்ணலாமா? ஸ்லோ பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிடலாம். சரி, ஓகே. லாஸ்ட்டாக அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக நல்லா இப்படி ஊற்றினா போதும். சரி, ஓகே. மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே எடுத்து சர்வ் பண்ண ரெடியா? சாப்பிட வேண்டியதான். அப்படி பூ மாதிரி உடையாமல் வருது. சூப்பர். இந்த மாதிரி எத்தனை பேருக்குலாம் பண்ணியிருக்கீங்க? 1000 பேர் வரைக்கும் பண்ணலாம். பண்ணியிருக்கேன். பண்ணியிருக்கீங்க. கூப்பிடலாமா முருகேசன்? நல்லா கூப்பிடலாம். கூப்பிடுங்க அண்ணா, வாங்க. ஸோ இந்த சைவ மீன் குழம்பு வெள்ளச்சாமி எண்ணெய் அழகாக நிதானமாக எப்படி பண்ணோம்? நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்னீங்கல்ல, அந்த கடலை மாவை கரைச்சி தோசைக்கல்லை ஊற்றி அது எப்படி மடிக்கணும், மடிச்சுட்டு எப்படி கட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மீன் குழம்புல போட்டு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு, அதாவது சைவ மீன் குழம்பு புளி குழம்புல அப்படி போட்டு அதுக்கப்புறம் நல்லா எப்படி மிக்ஸ் பண்ண சொல்லிட்டு அருமையாக சொல்லி கொடுத்துருக்காரு. நல்லா சாப்பிட்டு பாருங்க. ரைஸ்ல ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். நான் அதுக்கு முன்னாடி தனியாக சைவ மீனா அசைவ மீனானே தெரியாது. செகண்டாக ட்ரை பண்ணி பார்த்தலாமா? ஓகே சார், ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லா சூப்பர். என்ன கொடுங்க, கொஞ்சமாக கொடுங்க. இதை வச்சு சாப்பிடலாமா? நல்லா வச்சு சாப்பிடலாம். எத்தனை நாள் வச்சு சாப்பிடலாம்? 3 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம் சார். ஓ, இந்த குழம்பு பாருங்களேன், அந்த டெக்ஸ்சர் ரொம்ப திக்காக கூட சொல்லுவாங்கல்ல, அப்படி திக்காக இருந்தால் சாப்பிட்றது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அந்த புளிப்பு தன்மை தெரியாது, அந்த காரத்தன்மை தெரியாது. நல்லா இருக்கும், டேஸ்ட் கிடைக்கும். ஃபஸ்ட்டு குழம்பு செக் பண்ணலாம். அப்பா, அந்த காரம் புளிப்பு எல்லாமே தெரியும். சில பேருக்கு வந்து ஃபஸ்ட்டு புளிப்பு தன்மை தெரியணும், அந்த காரம் தெரியணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் வந்து அந்த புளிப்பு காரம்லாம் சூப்பராக இருக்குது. தோசையோட சாப்பிடலாமா? தோசைக்கு சாப்பிடலாம், இட்லிக்கு சாப்பிடலாம், ரைஸ் ஒயிட் ரைஸ்க்கு சாப்பிடலாம். சரி, ஓகே. பிரமாதம் பிரமாதம். ஃபேன்டாஸ்டிக்கான சைவ மீன் குழம்பு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபி மாதத்தில் ஒரு நாள் எல்லா வீட்டில் யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா அந்த டைமில் ட்ரை பண்ணி பாருங்களேன். வீட்டில் இருக்கோம் அசந்து போயிடுவாங்க. என்ன இது இன்னைக்கு வீட்டில் மீனே வாங்கலையே, எப்படி இந்த மீன் குழம்பு வந்து சொல்லி கேட்பாங்க. ரைட்டாண்ணா? ஆமாம். ஸோ இந்த மாதிரி ரெசிபியும் நீங்கள் மேரேஜ் ஃபங்க்ஷன் பண்ணுவீங்க? நல்லா நிறைய வந்து பண்ணி கொடுப்பேன் சார். அமெரிக்கன் டேஷன் கேட்ரிங், ஏசியன், செல் நம்பர் 94442511 9003695318. அனைத்து விஷயத்துக்கும் வந்து நல்ல முறையில் செட்டிநாடு சமையல் செய்து தரப்படும். நீங்கள் இது இருக்கும் எந்த ஒரு ஃபங்க்ஷன்லையும் பார்க்காத ரெசிபி எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். அதனால தான் சாரோட நம்பரும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐயாவுக்கு, உங்களுக்கு, வெள்ளச்சம் என்ன எல்லாருக்கும் நன்றி. ஓகே சார், தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் வீட்டில் எதனா ஒரு ஃபங்க்ஷன் தான் கண்டிப்பாக சாரையும் கான்டாக்ட் பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு ஊரில் ஒரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye, take care.